இன்னைக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு வந்து பார்சல் அனுப்பியிருக்காங்க. அந்த பார்சல் தான் பார்க்க போறோம். ஸோ அவங்களுடைய ஆல்பம் ஒர்க் அண்ட் பிளவுஸ் ஒர்க் ரெண்டுமே வந்து பார்சல் அனுப்பியிருக்காங்க. இதை நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு திரும்பி ரிட்டர்ன் பண்றப்ப சர்டிபிகேட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ இது எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஓகே, இது வந்து அவங்களுடைய பேசிக் லெவல் ஆல்பம் ஒர்க். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க சிலபஸ் நோட் பண்ணியிருக்காங்க. சோ சிலபஸ்ல என்னென்ன வருது அப்படிங்கறது எல்லாமே இதுல இருக்கும். சோ 80+ ஸ்டிச்சஸ் வந்து நம்ம சொல்லித்தரோம். அதோடைய நேம் எல்லாமே ஃபர்ஸ்ட் அதுல நோட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்டிச்சஸ். ஓகேவா? ஒவ்வொரு ஸ்டிச்சும் சொல்லி தரும் போது அதுல ஷேப்ஸ் போடணும்னு சொல்லியிருப்போம் அண்ட் இண்டிவிஜுவல் டிசைன் போடணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அவங்க எல்லாமே ஷேப்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. பார்க்கும் போதே தெரியும் ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் இண்டிவிஜுவலா பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபினிஷிங் ரொம்ப நீட்டா கொடுத்துருக்காங்க. அண்ட் எப்பயுமே வந்து நம்ம A4 ஷீட் மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி பண்ணுங்கன்னு சொல்லியிருப்போம். அவங்க இந்த தடவை நல்லாவே ட்ரை பண்ணி சார்ட் பேப்பர்ல நமக்கு பார்டர் மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் கட்டிங் பார்த்தீங்கன்னா வெளியில அந்த பிசுறு தெரியாம இருக்கிறதுக்காகவே ஜிக்ஸாக் கட்டிங் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்க்கறதுக்குமே ரொம்ப ஃபினிஷிங் நீட்டா இருக்கு. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் வாட்டர் ஃபில்லிங் எல்லாமே ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரா பண்ணி பார்த்துட்டு தான் ஸ்டிச்சே பண்ணிருக்காங்க. எவ்வளோ சின்னதா ரொம்ப மைன்யூட் ஸ்டிச் போட்டிருக்காங்க. ரொம்பவே அழகா இருக்கு. ஸோ ஒவ்வொன்றுமே இண்டிவிஜுவலா பண்ணியிருக்காங்க. இது தேவையான ஸ்டிச், இது தேவையில்லாத ஸ்டிச் அந்த மாதிரிலாம் இல்லாம எவ்ரி ஸ்டிச்சுக்குமே இண்டிவிஜுவலா டிசைன் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஒவ்வொன்றுக்குமே அவங்க டிசைன் கூட எவ்வளோ அழகா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ரொம்பவே நீட்டா இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இதெல்லாமே ஒரு கட் ஒர்க் ஷேப் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரிதான் வந்து பேட்டர்ன் ஸ்டிச்சே நம்ம போட்டிருப்போம். ஸோ ரொம்பவே அழகா இருக்கு. இது வந்து அவங்களுடைய ப்ராஜெக்ட் ஒர்க் A4 ஷீட் சைஸ்க்கு போடுங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ எவ்வளவு அழகா போட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஒரு ஸ்டிச்சுக்கும் இன்னொரு ஸ்டிச்சுக்கும் இடையில கேப்பே இல்லாம கரெக்டா வந்து ஃபினிஷிங் நீட்டா கொடுத்துருக்காங்க. அதனால பாக்குறதுக்கு ரொம்பவே நீட் லுக்கா இருக்கு. அண்ட் இது வந்து அவங்களுடைய தாம்பூர் ப்ராஜெக்ட், லாங் அண்ட் ஷார்ட் ப்ராஜெக்ட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் தாம்பூர் ஸ்டிச் அந்த ஒரு வேவே வந்து பாக்கிறதுக்கு தெரியும் எந்த டைரக்ஷன்ல போடணும் அப்படிங்கறத முத கொண்டு ஃபினிஷிங் வந்து நீட்டா பார்த்து கரெக்டா கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து லாங் அண்ட் ஷார்ட். ஸோ மோஸ்ட்லி நம்ம லாங் அண்ட் ஷார்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுவுமே நீட்டா கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகா நீட்டா கொடுத்துருக்காங்க இல்லையா? ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட் ஒர்க் தான் இது. ஸோ ஒரு கிளாஸ் சேர்ந்த ஒரு 10-15 நாள்லயே இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ற அளவுக்கு நம்ம வந்து ட்ரெயின் பண்ணிடுவோம். ஸோ இங்க பாத்தீங்களா மேட் ஃபில்லிங்கே எவ்வளவு அழகா ஃபில் பண்ணிருக்காங்கன்னு. ஸோ ரொம்பவே நீட்டா அழகா இருக்கு. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஹாஃப் லோட் ஸ்டிச்சுக்கு ஒரு அவுட்லைன் கொடுத்து இந்த அளவுக்கு பண்ண முடியும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க இந்த டிசைனை இந்த ஸ்டிச்ல தான் அப்ளை பண்ணணும், இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம எதுல வேணாலும் அப்ளை பண்ணலாம். பட் நம்மளோட கிரியேட்டிவிட்டி தான். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அந்த அளவுக்கு அதை எஃபோர்ட் எடுத்து பண்றதுலதான் இருக்கு எல்லாமே. ஸோ ரொம்பவே நீட் லுக் அழகா இருக்கு பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா பீட் ஒர்க் அப்படிங்கிறது கிளாஸ் பீட், சுகர் பீட் எதா இருந்தாலும் சரி, பீட் ஒர்க் அப்படின்னாவே ஒரு பீடுக்கு இன்னொரு பீடுக்கு இடையில கேப் இருக்கக்கூடாது. ஸோ கேப்பே இல்லாம பினிஷிங் வந்து பக்காவா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பீட்ஸ்லயே லோட் ஸ்டிச் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே நீட்டா அழகா இருக்கு. பர்சனலா எனக்கு இந்த ஆல்பம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ரொம்ப எஃபோர்ட் எடுத்து பெரிய பெரிய டிசைனா ட்ரை பண்ணியிருக்காங்க. அது பார்க்கும் போதே நமக்கு தெரியுது எவ்வளவு எஃபோர்ட் போட்டிருக்காங்கிறது நமக்கு தெரியுது. ஓகேங்களா? சோ சம்கி ஒர்க் பாருங்க எவ்வளவு அழகா கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கு. ஸ்டோன் செயின்லயுமே எவ்வளவு அழகா ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ பால் செயினும் சேம் மெத்தட் தான். ஸோ இதுலயும் நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃப்ரெஞ்ச் நாட்ல ரொம்பவே அழகான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இது லாங் ஃப்ரெஞ்ச் நாட். ஸோ மேக்ஸிமம் நம்ம இந்த ஃப்ரெஞ்ச் நாட், லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எல்லாமே பிளவுஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ ரிங் நாட், லேசி டைசி எல்லாமே ரொம்பவே அழகா கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்பம் வந்து பேசிக்லயே இந்த அளவுக்கு சூப்பரா பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்க்கலாம். இது வந்து அவங்களுடைய அட்வான்ஸ் லெவல் ஆல்பம் ஒர்க்.
ஸோ ஃபர்ஸ்ட் சிலபஸ் நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ எம்போஸ் ஒர்க் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணியிருக்காங்க, ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் எல்லாமே எப்படி பண்ணும் அப்படிங்கறத ஒரு மினியேச்சர் மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க, ரொம்பவே அழகா இருக்கு. அண்ட் ஒரு கேர்ளோடைய ஹேரை வந்து 3D கொடுத்துருக்காங்க, இதுவும் சூப்பரா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா பேட்ச் ஒர்க்லயே டிசைன் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே நீட்டா இருக்கு. அண்ட் நிறைய பேர் சொல்றது ஜர்தோசி ரொம்ப கஷ்டமா இருக்கு, டிஃபிகல்ட்டா இருக்கு, எனக்கு ஜர்தோசி வரவே மாட்டேங்குது, கண்டினியூஸ் ஸ்டிச் என்னால போட முடியல, கட் பண்ணி போட்டாதான் வருது, அப்பயுமே கூட எங்களுக்கு டிஃபிகல்ட்டா தான் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பீங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு ஃபினிஷிங் நீட்டா சூப்பரா கொடுத்துருக்காங்க. ஜர்தோசி வந்து கஷ்டம்னு சொல்லவே முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம பிராக்டிஸ் பண்றோம். பிராக்டிஸ்ல தான் எல்லாமே இருக்கு. பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்கிற எல்லாமே நம்ம பிராக்டிஸ் பண்ணோம்னா ஈஸியா தான் இருக்கும். அந்த அளவுக்கு தான் சொல்லி கொடுத்துருப்போம். இதெல்லாம் கண்டினியூஸ் ஸ்டிச் தான், எவ்வளவு அழகா போட்டிருக்காங்க பாத்தீங்களா. சோ இங்க பாருங்க, மேட் ஃபில்லிங் கூட நீட்டா நம்மளால கொடுக்க முடியும். ஸோ 3D ஒர்க்ல இருந்து எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துறோம். மிரர் ஒர்க் பாருங்க, ஸோ மிரர் ஒர்க்லயே வந்து எல்லா சைஸ்லயும் போட்டிருக்காங்க, ரவுண்ட் மிரர், ஸ்கொயர் மிரர் எல்லாமே ட்ரை பண்ணிருக்காங்க, ரொம்பவே அழகா இருக்கு. இது அவங்களோட ப்ராஜெக்ட் ஒர்க். ஸோ மேக்ஸிமம் மிரர் இருக்கிற மாதிரி ட்ரை பண்ண சொல்லியிருந்தோம், சூப்பரா இருக்கு. இது வந்து கட் ஒர்க். இங்க பாருங்களேன் எவ்வளவு அழகா பண்ணிருக்காங்கன்னு, சூப்பரா இருக்கு. இது உங்களுக்கு பார்க்கும் போது தெரியுதுங்களா, ஒரு பேட்ச் ஒர்க்கை இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா இதை பார்க்கும் போதே வந்து நம்ம வந்து ஏதோ கட் ஒர்க் பண்ண மாதிரியான ஒரு எஃபர்ட் தான் கொடுக்கும், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வரணும் அப்படின்னா நீங்க பேட்ச் ஒர்க்லயும் பண்ண முடியும், கட் ஒர்க் தான் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ கட் ஒர்க்கு அனதர் ஆப்ஷன் பேட்ச் ஒர்க் தான். ஸோ எவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க பாத்தீங்களா. இதே மாதிரி நம்ம வந்து ஒரு ட்ரெஸ்ஸை கூட மேக் பண்ண முடியும். ஸோ காயின் ஒர்க் ரொம்பவே அழகா பண்ணிருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஆல்பம், ரொம்பவே நீட்டா பண்ணிருக்காங்க. நெட் கிளாத் அட்டாச் பண்ணி அது வெளியில அந்த பிசுறு கூட வெளியில தெரியாத அளவுக்கு ஃபினிஷிங் நீட்டா கொடுக்கணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதுவுமே கரெக்டா கொடுத்துருக்காங்க. கட் ஒர்க்குக்கு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன், ரொம்ப சின்ன சின்ன கட் ஒர்க். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் கட் ஒர்க்னாவே பெருசா இருக்கணும், ரொம்ப குட்டி குட்டியா இருந்தா எப்படி கொடுக்க முடியும், ரொம்ப கஷ்டம், சீக்கிரம் ஃபயர் ஆயிரும் அப்படிலாம் சொல்லுவோம். எவ்வளவு குட்டி குட்டியா இருக்கு பாருங்க கட் ஒர்க். ஸோ இந்த மாதிரிதான் பண்ணும். கட் ஒர்க்னாவே ரொம்ப சின்ன சின்னதா இருந்தாதான் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் கட் ஒர்க், அழகா இருக்கு. இந்த கட் ஒர்க் பாத்தீங்கன்னா ஹனிகோம் மாடல்ல பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஹனிகோம் மாடல்லயே ஈவனா ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க, எல்லாமே நீட்டா இருக்கு. ஃபினிஷிங் வந்து ரொம்ப பக்காவா கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பரா இருக்கு. அண்ட் இது வந்து அவங்களுடைய ஜர்தோசி ப்ராஜெக்ட். ஸோ இங்க பாருங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே சில்வர் கலர்ல ஒரு தாஜ்மஹாலே, அதோடைய லுக் வந்து ஒயிட்ல தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஜர்தோசி வச்சுதான் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா அவங்களுடைய அந்த முயற்சியை வந்து நம்ம பாராட்டி ஆகணும். ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. அதுல எல்லா ஸ்டிச்சுமே இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ 90% வந்து ஜர்தோசி இருக்கணும், வேற ஏதாவது 10% நீங்க வேற ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டோன் மாதிரி த்ரெட் மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ எவ்வளவு அழகா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதுல மேட் ஃபில்லிங்கா இருக்கட்டும், பிரைட் ஸ்டிச்சா இருக்கட்டும், ஃப்ரெஞ்ச் நாட்டு, 3D ஒர்க்கு, கண்டினியூஸ் ஸ்டிச் எல்லாமே இன்வால்வ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்களேன், லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கூட வந்திருக்கு. ஸோ ஸ்டோனை சுத்தியும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ஸ்டிச்சுமே ஒரு எல்லாம் சேர்ந்த ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த ஜர்தோசி ப்ராஜெக்ட். ஸோ ரொம்பவே அழகா இருக்கு. இங்க பாருங்க, வாவ் சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா இது ஆல்பத்துக்கே 10ல அந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க, ரொம்ப பெருசா இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா தெரியும் கட் ஒர்க் பண்ணி, அதாவது பேட்ச் ஒர்க் பண்ணிருக்காங்க. பேட்ச் ஒர்க் பண்ணி தனித்தனியா அதை கொண்டு வந்து இங்க அட்டாச் பண்ணி பண்ணிருக்காங்க. வெளியில வந்து நமக்கு ஒரு ஃபெதர் மாதிரி அந்த லுக் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி அங்கங்க ஃபெதர்ஸ் வைங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இது பாருங்க, அப்படியே ஒரிஜினல் அந்த பீகாக்கோட எஃபெக்ட் அப்படியே கிடைச்சிருக்கு பாத்தீங்களா, ரொம்ப அழகா இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும் போது உங்களுக்கு உங்களுடைய அந்த இண்டிவிஜுவல் கிரியேட்டிவிட்டி என்னங்கிறது இது மூலியமா தான் தெரியும், ஓகேங்களா. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி தான் நம்ம ட்ரை பண்ணுங்கன்னு சொல்றோம். ஸோ ஒவ்வொருத்தரும் யூனிக்கா ட்ரை பண்ணுங்க, உங்களோட டேலண்ட் அதுல வந்து காட்டுங்க, உங்களோட அவுட்புட் காட்டுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பக்காவா பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஸ்டிச் எங்க கொடுக்கணும், எந்த மாதிரி டைரக்ஷன்ல கொடுக்கணும், எங்க என்ன கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறது எல்லாமே உங்களோட கிரியேட்டிவ் தான். இங்க பாருங்களேன், ஸோ இந்த இடத்துல இதுதான் கொடுக்கணும்னு கிடையாது. ஸோ இதுக்கு மேல இன்னொரு ஸ்டூடெண்ட் வேற ஏதாவது கொடுக்கலாம், ஓகேங்களா. பட் என்ன கொடுத்தாலும் அதோட அவுட்புட் எப்படி வருது,
ஓகேங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட பேசிக் அண்ட் அட்வான்ஸ் ரெண்டுமே சூப்பரா இருக்கு. அண்ட் ஃபைனலா அவங்களோட பிளவுஸ் ஒர்க் பாத்திரலாங்களா? ஸோ நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கேன் அவங்களோட பிளவுஸ் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக. ஸோ பேசிக் அண்ட் அட்வான்ஸ் ரெண்டுமே பண்ணியிருக்காங்க. பார்ப்போம். வாவ். ஸோ இது வந்து அவங்களுடைய பேசிக் லெவல் பீட் ஒர்க் பிளவுஸ். ஸோ ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து சாரியில ஒருவேளை இந்த கலர் வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து கோல்டு யூஸ் பண்ணல, காப்பர் கலர் யூஸ் பண்ணிருக்காங்க. எல்லாமே காப்பர் தான். இந்த ஜரி த்ரெட்ல இருந்து, சுகர் பீட்ல இருந்து 2mm 3mm 4mm இந்த மாதிரி இதுல இந்த வீட் பீட் கூட வச்சிருக்காங்க. ஸோ எல்லாமே A to Z எல்லாமே வந்து காப்பர்ல தான் இருக்கு. ஸோ நீங்களுமே வந்து கோல்டன் கலர் சரி வந்தா மட்டும் கோல்டன் கலர் கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பா காப்பர் கலர் வந்துச்சுன்னா நீங்களும் காப்பர் கலர் தான் யூஸ் பண்ணும். அப்பதான் மேட்சிங்காகவும் இருக்கும், ஃபினிஷிங் வந்து நீட்டாகவும் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க, நீட்டா இருக்கு. ஸோ அங்கங்க வந்து ஐ திங்க் 4mm பீட்னு நினைக்கிறேன். எல்லாமே வந்து அங்கங்க கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப ஒரு கிராண்ட் லுக் கொடுக்குது இல்லைங்களா? ஸோ இதோட சைஸ் மட்டும் பாத்தீங்கன்னாவே ஒரு 2 இன்ச் இருக்கும். 2 இன்ச் அளவுக்கு அவங்க பார்டர் மட்டுமே அழகா கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே ஃப்ரண்ட்டுக்கும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே அழகா வந்திருக்கு. அண்ட் அவங்களோட ஹேண்டு தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ சூப்பரா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ அதே வீட் பீடுல டவுன் அப்னா அந்த மாதிரி ஜிக்ஸாக்கா கொடுக்கணுங்கிற மாதிரி ஒன்னு டவுன் ஒன்னு அப் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. ஸோ நெக்கை விட அவங்களுடைய ஹேண்ட் வந்து நல்லா எடுத்து கொடுக்குது, பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரு 4000 5000 ஒர்த் இருக்கிற ஒரு பிளவுஸை தான் நம்ம வந்து பேசிக் லெவல்லயே ஸ்டூடெண்ட்ஸுக்கு பண்றதுக்கு கைட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா அதை விட கம்மியான ப்ரைஸ், கம்மியான டிசைன்ஸ் எது வந்தாலும் நம்மளால ஈஸியா பண்ணிட முடியும். ஓகேங்களா? ஸோ ரொம்பவே அழகா இருக்கு. அடுத்து அவங்களுடைய இன்னொரு பிளவுஸ் பாத்திரலாமா? இதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாட்டர் ஃபில்லிங் வச்சு பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அவங்க அப்பயே ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட். அவங்களோட வாட்டர் ஃபில்லிங் பிளவுஸ் பாத்திரலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் ஃபில்லிங் வச்சு டிசைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ த்ரெட் ஒர்க்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸால பக்காவா பண்ண முடியுங்கிறதுக்கு இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். இங்க பாருங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ள வந்து அழகா கொடுத்துருக்காங்க. ஸோ வெளியில ஒரு பேர்லும் கொடுத்துட்டாங்க, ஒரு லைன். ஸோ ரொம்பவே அழகா இருக்கு, ஒரு பாட் ஷேப் மாதிரி. அண்ட் அதுவே ஃப்ரண்ட்டுக்கும் ரிப்பீட் ஆயிருக்கு. அண்ட் ஹேண்ட் வந்து ரொம்ப யூனிக்கா போடுறாங்க. அதுதான் எனக்கு வந்து அவங்க கிட்ட பிடிச்சிருக்கு. ஸோ ரொம்பவே அழகா இருக்கு பாருங்க, ரொம்ப மைன்யூட்டா போட்டிருக்காங்க. நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் வாட்டர் ஃபில்லிங்னாவே ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி, பெருசாதான் டிசைன் வரும் அப்படின்னு. ரொம்ப குட்டி குட்டியா போட்டோம்னா தான் வாட்டர் ஃபில்லிங் எப்பயுமே நல்லா இருக்கும். ஸோ ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த டிசைன் கூட பாருங்களேன், அப்படி அழகா உள்ள போயிட்டு வர மாதிரி சூப்பரா இருக்கு. அண்ட் அடுத்து அவங்களுடைய அட்வான்ஸ் லெவல் பிளவுஸ் பாத்திரலாமா? ஸோ கட் ஒர்க் எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம், பாத்திரலாங்களா? வாவ், வெரி நைஸ், சூப்பர். ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. இங்க பாருங்களேன், அப்படியே கிளிட்டர் ஆகுது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, வீடியோல அந்த கிளிட்டர் எஃபெக்ட் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ இந்த இந்த ஒர்க் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே கிளிட்டர் ஆகிற மாதிரி தெரியுது. அதாவது ஒரு ஒரு அவுட்புட் இருக்குது இல்லையா, பாக்குறப்பே தெரியும் இல்லையா, நம்ம கண்ணுக்கு வந்து அப்படியே கலர்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. இது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க. இங்க பாருங்களேன், குட்டி குட்டியா ஃபிளார்ல கட் ஒர்க் எல்லாம் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு அந்த கட் ஒர்க் கூட பார்க்கும்போது தெரியும் ஃபினிஷிங். ஓகேங்களா? கட் ஒர்க் பண்ணிருக்காங்க, கட் பீட் கொடுத்துருக்காங்க, குந்தல் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க, ஸ்டோன் ஒர்க் பண்ணிருக்காங்க, ஜதோசி கொடுத்துருக்காங்க, எம்போஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க, ஸ்டோன் செயின் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா லேயர் ஸ்டிச்சிலேயே ஜிக்ஸாக்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இன்னும் கொஞ்சம் ப்ரொடக்டிவா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நெக்கு கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணிருக்காங்க. உள்ள ஃபுல்லாவே வாட்டர் ஃபில்லிங், ரொம்ப குட்டி குட்டியா மைன்யூட்டா வாட்டர் ஃபில்லிங் கொடுத்துருக்காங்க. சூப்பர்வா இருக்கு. ஸோ எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இங்க பாத்தீங்களா, எக்ஸ்ட்ரா இதெல்லாம் நான் சொல்லல, ஆனாலும் அவங்க பண்ணிருக்காங்க. ஸோ ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் ஸோ ஃப்ரண்ட்டுக்கு கொஞ்சம் சிம்பிளா கொடுத்துட்டாங்க. ஓகே ஃபைன். பட் அவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்களோட பிளவுஸ் எல்லாமே அவங்க பேட்டர்ன்ல ஸ்லீவ் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். இங்க பாருங்க,
வாவ், சூப்பர் சூப்பர். எவ்வளவு அழகா கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். வெரி பியூட்டிஃபுல். ஸோ உங்களுக்கு யாருக்காவது ஆர்டர் வேணும்னா கூட நீங்க கொடுக்கலாம் அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட. அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அழகா இருக்கு. இங்க பாருங்க, சம்கி வச்சு, டியூப் பீடு வச்சு, ஒரு சுகர் பீடும் வச்சு அதுக்கப்புறம் ஃபில் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வீடியோல பார்க்கும் போது தெரியுதான்னு தெரியல. ஸோ இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. அது அது அப்படியே யூனிஃபார்மா அந்த கலர் வந்து டிஃபரன்ஸ் காட்டியிருக்காங்க. உங்களுக்கு இங்கெல்லாம் ஒரு கலர் தெரியும் அண்ட் இங்கேயும் வேற கலர் தெரியும். ஸோ அந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டியிருக்காங்க. அண்ட் இங்கேயுமே லைன் கொஞ்சம் இதோட முடியுதுங்கிற மாதிரி அப்படியே கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கங்க வந்து நமக்கு குட்டி குட்டியா குந்தன் ஸ்டோன் கொடுத்து ஒரு லீஃபோட எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. இந்த பக்கம் இன்னொரு ஸ்லீவும் அதே மாதிரி தான். ஸோ சூப்பரா இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸால 10,000 20,000 பிளவுஸ் கூட சூப்பரா ஃபினிஷிங் கொடுத்து பண்ண முடியும். ஸோ சூப்பரா இருக்கு மேம். ரியலி ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். கண்டிப்பா நீங்க நிறைய ஆர்டர்ஸ் எடுத்து நிறைய பண்ணணும். ஃபியூச்சர்ல வந்து கண்டிப்பா நீங்க வந்து உங்களோட எஃபர்ட்டை போட்டுட்டு ஒரு நல்ல லெவலுக்கு வரணும் அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து சொல்லிக்கிறேன். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்களுக்கான ஒர்க் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் நம்மளோட ஒர்க் இருக்கணும். ஆல்பம் ஒர்க் அண்ட் பிளவுஸ் ஒர்க் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கணும். அண்ட் உங்களுக்கு யாராவது ஆர்டர் வேணும் அப்படின்னாலும் நம்மளோட ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டை கொடுத்தோம்னா அவங்க சூப்பரா பண்ணி கொரியர் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நீங்க வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ.